இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, இப்ப என்ன செய்யலாம்? இங்க பாருங்க அர்ஜுன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிட்னாப்பர்ஸ் கொண்டு வந்த வண்டி மேல நம்பர் இல்ல. அதுவும் இல்லாம அது பழைய காரு. அதனால அது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன காரா இருக்காது. பழைய கார் விக்கிற இடத்துல இருந்து வாங்கியிருப்பாங்க. நாம அங்க போய் என்கொயரி பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி பழைய காரை விக்கிற ஷாப்ஸ் நம்ம சிட்டில நிறைய இருக்கேக்கா. நம்ம எங்கன்னு போய் தேடி பாப்போம்க்கா. அது பழைய மாடல் கார். அந்த மாடல் எல்லாம் இப்போ வர்றதே இல்ல. சோ இந்த மாதிரி கார் எல்லாம் கண்டிப்பா பிளாக் மார்க்கெட்ல தான் விப்பாங்க. அந்த மாதிரி ஷாப் சிட்டில அதிகமா இருக்காது. ஆமா அண்ணி, நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி கார்ஸை வாங்கவோ இல்ல விற்கவோ செய்வாங்க. ஓகே விவேக், எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கார் வாங்குறாங்க விக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் என்கொயரி பண்ணு. ஓகே அண்ணி. இந்த சம்யுக்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு புரியலையா ஆண்டி? ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ பெரிய சிஐடி ஆபீசர் மாதிரி பில்டப் கொடுக்கறா. ஏதோ ஃப்ளோல சொன்னாலும் பெர்ஃபெக்ட்டா தான் சொல்லிருக்க மனிஷா. சம்யுக்தாவுடைய கான்ஃபிடன்ஸ பாத்தியா? ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி எப்படி டீல் பண்றான்னு. அதுவே லக்ஷ்மியா இருந்தா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பா. சம்யுக்தாவா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு லக்ஷ்மின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ், அவ லக்ஷ்மி தான். அவளை என் முன்னாடி பாராட்டாதீங்க. என் உடம்புல பத்திக்கிட்டு எரியுது. சரி சரி, என்ன நடக்குதுன்னு அங்க கவனி. அடுத்து என்ன லக்ஷ்மி? அது வந்து அர்ஜுன், காருக்கு நம்பர் இல்ல. அதுவும் அது பழைய காரு. கண்டிப்பா அவங்க அந்த கார்ல ரொம்ப தூரம் போயிருந்தாங்கன்னா நம்பர் பிளேட் இல்லாத காரணத்தினால போலீஸ் கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவங்க இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. 1-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க இங்க எங்கேயாவது இருக்கணும். நம்ம இந்த ரூட்ஸை கண்டுபிடிச்சோம்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கிடைக்கும். சரி லக்ஷ்மி, இங்க இருந்து போற எல்லா ரூட்லயும் எங்கெங்க கேமரா இருக்குன்னு பார்த்து அதோட ஃபுட்டேஜை நான் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓகே அர்ஜுன். அக்கா, இப்ப நாம என்ன செய்ய போறோம்? இப்ப நம்ம அர்ஜென்ட்டா இந்த ஏரியா எஸ்ஐய சந்திக்கணும். எஸ்ஐயவா? எதுக்காக? சொல்றேன் வா. வா வா வா.